வணக்கம். நம்மளோட இந்த வேகமான வாழ்க்கையில வர குழப்பங்களுக்கு ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சித்தர் தீர்வு சொல்லியிருக்காருன்னா உங்களால நம்ப முடியுதா? அகத்திய மாமுனிவரோட அந்த அருமையான ஞானத்தை நம்மளோட இன்னத்த வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்திக்கலான்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க, இந்த ஒரு சுவாரஸ்யமான பயணத்தை நம்ம ஒண்ணா ஆரம்பிக்கலாம். நிஜமாவே ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைன்னா என்ன? நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஒரு கட்டத்திலாவது இந்த கேள்வியை நமக்கு நாமே கேட்டு பார்த்திருப்போம் இல்லையா? அகத்தியரோட போதனைகள்ல இந்த கேள்விக்கு ரொம்ப ஆச்சரியமான பதில்கள் இருக்கு. அது என்னன்னு நம்ம சேர்ந்து தேடுவோம். நம்மளோட முதப்படி வெளியில தேடுறதில்ல, நமக்குள்ளேயே ஒரு பயணம் போறதுதான். அகத்தியர் என்ன சொல்றாருன்னா, உண்மையான மாற்றம் வெளியிருந்து வராது, அது நமக்குள்ள, நம்ம மனசுக்குள்ள இருந்து தான் தொடங்கணும். வாங்க, அந்த உள் உலகத்தை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம். பாருங்க, மனம்தான் மனிதன். எவ்வளவு எளிமையான ஆனா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சமன்பாடு இது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம உடம்போ நம்ம கிட்ட இருக்கிற பொருளோ நம்மளை யாருன்னு சொல்லாது. நம்ம எண்ணங்களும் நம்ம மனசோட தன்மையும் தான் நம்மளோட உண்மையான அடையாளம். நம்ம தலையெழுத்து எங்கேயோ வானத்துல எழுதப்படல, அது நம்ம மனசுக்குள்ள நாம ஆடுற ஒரு ஆட்டத்தோட முடிவுதான்னு சித்தர் சொல்றாரு. அதாவது, நம்மளோட எண்ணங்கள் தான் நம்ம எதிர்காலத்தை உருவாக்குற விதைகள். நாம என்ன நினைக்கிறோமோ அதுவாவே மாறிடுறோம். சிம்பிள். நாம பொதுவா இறைவன் கோவில்ல இருக்காருன்னு நினைப்போம். ஆனா அகத்தியர் என்ன சொல்றாரு பாருங்க, எந்த விதமான குழப்பமும் கெட்ட எண்ணங்களும் இல்லாத ஒரு சுத்தமான மனசுதான் உண்மையான கோவில்னு சொல்றாரு. தெய்வீகம்ங்கிறது வெளியில தேட வேண்டிய விஷயம் இல்ல, அது நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு நிலை. அந்த மன அமைதிதான் இறைவன் தங்குற இடம். சரி, மனசை சரி செய்யறது முதல் படி. ஓகே, ஆனா அந்த மனசுல இருக்கிற தூய்மையை நம்மளோட செயல்ல எப்படி காட்டுறது, நம்ம எண்ணங்கள் எப்படி நல்ல செயல்களா மாறணுங்கிறத பத்தி இப்ப பாப்போம். நாம இறைவனை தேடி எங்கேயோ போக தேவையில்லைங்க. நாம செய்யற புண்ணிய செயல்களே இறைவனை நம்மள தேடி வர வைக்குமாம். இது எவ்வளவு ஆழமான பார்வை பாருங்க. பக்தினா வெறும் பூஜை பண்றது மட்டும் இல்ல, அது நம்ம செயல்கள்லையும் தெரியணும். இப்போ அகத்தியர் நல்ல செயல்களை ஒரு 3 படியா வரிசைப்படுத்துறாரு. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, முதலிடத்துல இருக்கிறது பசிய போக்குறது இல்ல, வழி தவறி போனவங்களுக்கு வழி காட்டுறது. ஒருத்தருக்கு சரியான பாதையை காட்டுறது தான் இருக்கிறதுலே பெரிய புண்ணியமா கருதப்படுது. அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம மற்றவங்களுக்கு சேவை செய்யறதும் எல்லா உயிர்களுக்கும் சாப்பாடு கொடுக்கறதும் வருது. இதுல இருந்து செயலோட நோக்கம்தான் முக்கியம்னு புரியுது. இங்க ஒரு முக்கியமான வித்தியாசத்தை சித்தர் காட்டுறாரு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பொதுவா எல்லாருக்கும் செய்யற சேவை நம்மள ஆன்மீகத்துல மேல கொண்டு போகும். ஆனா நான் என் குடும்பம்னு ஒரு சுயநல வட்டத்துக்குள்ள மட்டுமே செய்யற செயல்களை இறைவன் கண்டுக்கவே மாட்டாருன்னு சொல்றாரு. இதுக்கு அர்த்தம் குடும்பத்தை கவனிக்க கூடாதுன்னு இல்ல, நம்மளோட அன்பு அக்கறை எல்லாமே இன்னும் பறந்து விரிஞ்சு இருக்கணுங்கிறது தான். இது உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. சரி, ஒருத்தருக்கு நல்லது செய்ய தெரியல, வழி தெரியல, அவங்களுக்கு எப்படி கடவுளோட தரிசனம் கிடைக்கும்? இந்த கேள்விக்கான பதில் நம்ம அடுத்த பகுதிக்கு ஒரு பாலமா அமைய போகுது. இப்போ ஆன்மீக பயணத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய சவாலை பத்தி பேச போறோம். அதுதான் மாயை. அதாவது இந்த உலகத்தோட ஈர்ப்பு. இந்த மாய வலையிலிருந்து வெளியே வர்றதுக்கு சித்தர் சொல்ற ஒரே ஒரு கருவி அது நம்பிக்கைதான். அதை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். மாயேனா என்ன? அது நம்மள உண்மையை விட்டு திசை திருப்புற உலக ஆசைகளும் குழப்பங்களும் தான். சொல்லப்போனா, இன்னைக்கு நம்மள சுத்தி இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ், சோஷியல் மீடியான்னு நம்ம கவனத்தை சிதறடிக்கிற எல்லாமே ஒரு வகை மாயதான். இந்த கலியுகத்துல இதோட தாக்கம் ரொம்பவே அதிகமா இருக்குன்னு சித்தர் எச்சரிக்கிறாரு. ஒரு பக்கம் பாருங்க மாயோட குழப்பம், இன்னொரு பக்கம் அசைக்க முடியாத நம்பிக்கையோட வடிவம். வாழ்க்கைங்கிற புயல்ல நம்ம சிக்கும்போது நம்பிக்கை தான் நம்மள நிலைநிறுத்துற நங்குரம் மாதிரி. குழப்பத்தை ஜெயிக்க ஒரே வழி ஒரு விஷயத்த உறுதியா புடிச்சுக்கிறது தான். சரி, அப்போ இந்த நம்பிக்கையை எப்படி வளர்த்துக்கிறது? இதோ அதுக்கு ஒரு சிம்பிளான வழிகாட்டி. முதல்ல, நீங்க தனியா இருக்கீங்கன்னு என்னைக்கும் நினைக்காதீங்க. இறைவனை எப்பவும் உங்க நினைப்புல வச்சுக்கோங்க. அவரோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. இப்படி செஞ்சாலே போதும், குழப்பமெல்லாம் விலகி உள்ளுக்குள்ள இருக்கிற சக்தி தானா வெளிப்படும். நாம இறைவனுக்கு என்ன கொடுக்கணும்? காசு, பணம், நகையா? இல்லவே இல்ல. சித்தர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, இறைவனுக்கு தேவை நம்மகிட்ட இருக்கிற சுத்தமான அன்பு மட்டும்தான். அத முதல்ல கொடுங்க. அதுதான் உண்மையான பக்தி. இப்போ நாம நம்ம பயணத்தோட உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டோம். சித்தர் நமக்கு கொடுக்கிற கடைசி மற்றும் மிக உயர்ந்த ஞானம் இதுதான். இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா புரிதல்களுக்கும் இதுதான் சிகரம். நம்மள பலருக்கு ஒரு கவலை இருக்கும், நான் ஆன்மீக பாதையில போனா என் குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகும்னு. அதுக்கு இதோ ஒரு அற்புதமான பதில். நீங்க தன்னலம் இல்லாம இறைப்பணி செஞ்சீங்கன்னா உங்க குடும்பத்தை எல்லா விதத்திலையும் இறைவனே பார்த்துப்பாரு. இது எவ்வளவு பெரிய ஒரு வாக்குறுதி பாருங்க.
இதுதான் அந்த உச்சக்கட்ட உண்மைக்கான ஒரு முன்னோட்டம். எல்லாத்துக்கும் மூலம் இது. அந்த உண்மையை உணர்ற தருணம் நெருங்கிடுச்சு. அந்த இறுதி உண்மையை நோக்கிய முதல் அடி இதுதான். நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் அந்த இறைவன் ஒருவன்தான்னு ஒருத்தன் எப்போ உணர்றானோ, அந்த மேற்கோளோட முடிவு இதுதான். நீங்க நான் தான் செய்யறேங்கிற அகந்தையை விட்டுட்டு எல்லாம் இறைவன் செயல்னு முழுசா நம்ப ஆரம்பிக்கும்போது வாழ்க்கை எந்த ஒரு பெரிய முயற்சியும் இல்லாம ரொம்ப இயல்பா நடக்கும். இதுதான் முழுமையான சரணாகதி நிலை. இது வரைக்கும் நாம பார்த்த அத்தனை ஞானத்தோட மொத்த சாராம்சமும் இந்த ஒரு வரியில இருக்கு. இந்த உலகத்துல இறைவனை விட பெரிய சக்தி வேற எதுவுமே இல்ல. நம்மளோட செயல்கள், எண்ணங்கள், விதி எல்லாத்துக்கும் மூல காரணம் அந்த ஒரே ஒரு சக்தி தான். இந்த முழு விளக்கத்தையும் நான் ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். அகத்தியரோட இந்த பழந்தமிழ் ஞானம் உங்களுடைய இன்றைய வாழ்க்கையில, உங்களுடைய செயல்கள்ல எப்படி ஒரு வழிகாட்டியா இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலத்தால் அழியாத இந்த வார்த்தைகள் உங்க பாதைக்கு ஒரு பெரிய ஒளியா இருக்கட்டும். நன்றி.